ஒரு சிறுமி தாத்தா கிட்ட, தாத்தா நான் டாக்டருக்கு படிக்கிறதா இல்ல இன்ஜினியருக்கு படிக்கிறதா இல்ல கலெக்டருக்கு படிக்கிறதானே தெரியல, எனக்கு ரொம்ப குழப்பமாவே இருக்குது தாத்தா, யோசிச்சு யோசிச்சு தலைதான் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்றாங்க. இதை கேட்ட அவங்க தாத்தாவும் 3 வெவ்வேறான சாக்லேட் எடுத்து கையில வச்சுக்கிட்டு, ஏதாவது ஒரு சாக்லேட்டை நீ எடுத்துக்கோன்னு சொல்றாங்க. அந்த 3 சாக்லேட்ல எது நல்லா இருக்கும், எதை எடுக்கலான்னு அந்த பொண்ணு ரொம்ப நேரமா யோசிக்கிறாங்க. அதுல ஒரு சாக்லேட்டை எடுக்கிறாங்க. அந்த வழியா வந்த சின்ன பையன்கிட்ட, இந்தாப்பா சாக்லேட் எடுத்துக்கோன்னு சொல்றாங்க. அவன் உடனே அந்த தாத்தா கையில இருந்த ஒரு சாக்லேட் எடுத்துட்டு போறான். அந்த தாத்தாவும் அவங்க பேத்திக்கிட்ட, இதுல ஒரு விஷயத்த நீ கவனிச்சியா, அவன் என் கையில இருந்து சாக்லேட் எடுக்கிறதுக்கு நேரமே எடுத்துக்கல, சொன்ன உடனே எடுத்துட்டான். ஆனா உனக்கு என் கையில இருந்த சாக்லேட் எடுக்க 2 நிமிஷத்துக்கு மேல ஆச்சு. அதுக்கு என்ன காரணம்னா, என் கையில 3 சாக்லேட் இருந்தது தான் அதுக்கு காரணம். நீ ஒரு விஷயத்த மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ. உன் மனசுல நிறைய விஷயங்களை வச்சுக்கிட்டு இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா நேரம்தான் வீணாகும், உன்னையும் குழப்பத்துல தள்ளி விட்டுரும். அதுவே நீ ஒரு விஷயத்த மட்டும் தேர்ந்தெடுத்து அதை நோக்கி போக ஆரம்பிச்சேனா குழப்பமும் இருக்காது, நேரமும் வீணாகாது. நான் சொன்னதை நீ புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன்னு சொன்னாங்களாம். ஆமாங்க, சில நேரம் நாமளும் இப்படித்தான் நிறைய விஷயத்த கையில வச்சுக்கிட்டு இதுவா அதுவான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து அதுல நம்ம முயற்சி பண்ணி நம்ம திறமைய வளர்த்துக்கிட்டோம்னா கட்டாயமா நம்ம முயற்சிக்கான பலன் அதுல கிடைக்கும்.